இந்த வீடியோவில் நம்ம பித்தாகரஸ் தியரம்னா என்ன, அதை எந்த சமயங்களில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நிறைய பேருக்கு பித்தாகரஸ் தியரம் எத்தனை தடவை எத்தனை டைப்பாக சொன்னாலும் அதில் டவுட்ஸ் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஹரிசாண்டலாக ஒரு லைன், அதுக்கு மேலே வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டோம் அப்படின்னாலே இந்த ஆங்கிள் என்னது 90 டிகிரி. ஓகே, அப்போது இந்த ஆங்கிள் 90 டிகிரியை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா அந்த ட்ரையாங்கிளை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். தமிழில் இதை செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். கரெக்டாக? இந்த முக்கோணத்தில் தான் நம்ம இந்த முக்கோணம் வரும்போது மட்டும்தான் இந்த பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ பித்தாகரஸ் தியரம் அப்படின்னாலே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். தமிழில் இது செங்கோண முக்கோணம். சரி, இப்போ பித்தாகரஸ் தியரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி இடத்துலலாம் இந்த தியரத்தை அப்ளை பண்ணுவோம், எப்போல்லாம் இந்த தியரம் பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதோ 2 சைட்ஸோட அளவை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ ஏசி அப்படிங்கிற சைட்ஸோட அளவு 5, இந்த பிஏ அப்படிங்கிற சைடோட அளவு 4. நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு சைடோட அளவை கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த பிசி அப்படிங்கிற சைடோட அளவு கொடுக்கல, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எந்த ட்ரையாங்கிளில் நம்ம யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் அப்படின்னாலே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும்போது தான் யூஸ் பண்ணுவோம். சரி, எந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட்ஸோட அளவை கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும், ஏன்னா பித்தாகரஸ் தியரம்னா என்னன்றதை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஓகே, இப்போது இந்த சைட்ஸுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோமா, ஏன்னா அப்போ தானே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைடை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சைடை என்னன்னு சொல்லுவாங்க? அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடை ஹைபாட்னியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சரி, ஓகே, இதே தமிழ்லையும் நான் சொல்லிடுறேன். இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். ஓகே, இப்போது நம்ம இந்த சைடோட அளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சைடு என்னது? ஹைபாட்னியூஸ். ஓகே, இங்கிலீஷில், தமிழில் கர்ணம். இந்த சைடோட ஒரு அளவு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அளவை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, இந்த ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 சைடோட ஸ்கொயரோட அடிஷன். பாருங்களேன், இப்போ இந்த ஏசி இருக்கு இல்லையா, இந்த ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபி ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணணும், அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணணும். பிசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இந்த 2 சைடோட வர்க்கங்களின் கூடுதல் எதுக்கு சமமாக இருக்கும்னா இந்த சைடோட வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். இந்த 2 சைடோட ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதோட அடிஷன் எப்படி இருக்கும்னா இந்த சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான்ப்பா பித்தாகரஸ் தியரம், அவ்வளோதான். ஓகே, அப்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தியரம். இதை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏசி ஸ்கொயர்னா என்ன இருக்குது? 5 இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணணும். 5 ஸ்கொயர்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது இஸ் ஈக்குவல் டு இந்த 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. ஓகே, இந்த 2 சைடோட வர்க்கங்களுக்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ அதனால் 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. நம்ம இந்த பிசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் பிசி ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ 5 ஸ்கொயர்ன்றது 25, 4 ஸ்கொயர்ன்றது 16 ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. இந்த ஸ்கொயர்டு போட மறக்கக்கூடாது, பிசி ஸ்கொயர்டு. ஓகே, இப்போது இந்த பிசி ஸ்கொயர்டு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைடில் ப்ளஸ் 16 இது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது -16 வந்துடும். ஓகே, அப்போ 25 - 16 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு. அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 9 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு. அப்போது பிசி மட்டும் வேணால் 2 பக்கமுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 9 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 3ன்றது கிடைக்கும். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 3. நம்ம இப்போ கண்டுபிடிச்சோமா? இந்த சைட்ஸோட அளவு என்னது? 3.
ஸோ இதுதான் பித்தாகரஸ் தியரம். ஓகே, சப்போஸ் இப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஏசி ஸ்கொயர்டை மட்டும் கண்டுபிடிங்க, ஏசியோட அளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏபி வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிசி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட். ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட். ஏன்னா வேறு மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியும் இல்லையா? ஸோ 2 எக்ஸாம்பிள். அப்போ ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட். அப்போ ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். இப்போது இந்த இது வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 25. 25 ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்கொயர் தான் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ ஏசி மட்டும் வேணால் 2 பக்கமே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏசி, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 5. இந்த பக்கம் அளவு கிடச்சிருச்சா? அவ்வளோதான்ப்பா பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம்ன்றது என்னது? இந்த ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இந்த 2 சைடோட ஸ்கொயரையும் கூட்டினோம்னா வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் பித்தாகரஸ் தியரம்.